சுமங்கலி பிரார்த்தனா அப்படிங்கிறது ரொம்ப உயர்வான ஒரு செயல். பெண்களை பூஜிக்கக்கூடியதான ஒரு செயல். நமது சனாதன இந்து மதத்துல பெண்களுக்கு ரொம்ப உயர்வான இடம் கொடுக்கப்பட்டுள்ளது. பெண்களை பூஜிக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. எத்திர நாரியஸ்து பூஜ்யந்தே ரமந்தே தத்ர தேவதாக. எந்த வீட்டுல பெண்மணிகள் பூஜிக்கப்படுகிறார்களோ, சந்தோஷமாக வைத்துக் கொள்ளப்படுகிறார்களோ, அங்கதான் தேவதைகள்லாம் வருவா. அங்கதான் தேவதா பிரசாதமும் பிதற்களினுடைய பிரசாதமும் அந்த வீட்டுக்கு தான் கிடைக்கும். பெண்களை துன்புறுத்திட்டு நீ எந்த கோவிலுக்கு போனாலும் எவ்வளவு ஹோமங்கள் செய்தாலும் எதுவும் பலிக்காது அப்படின்னு சாஸ்திரம். அப்படி பெண்களுக்கு ரொம்ப உயர்வான இடத்தை கொடுத்துருக்கு நம்ம சனாதன மதம். அதுல இந்த சுமங்கலி பிரார்த்தனைன்னு ஒரு செயல். சுமங்கலி பெண்களை கூப்பிட்டு அவர்களுக்கு வஸ்திரங்கள் கொடுத்து, அவர்களுக்கு எண்ணெய் தேய்ச்சு குளிப்பாட்டி விட்டு, அவளுக்கு வஸ்திரங்கள் புடவை எல்லாம் கொடுத்து, அவளுக்கு நிறைய ஆபரணங்கள்லாம் கொடுத்து, அவர்களுக்கு நலங்கிட்டு மஞ்சள் பூசி குங்குமம் இட்டு புஷ்பங்களால் அலங்காரம் பண்ணி அவங்களுக்கு போஜனம் நல்ல ஷோடசோபச்சார பூஜைகள் செய்து போஜனங்கள் அறுசுவை உணவை அளித்து அவர்களை பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி அவர்கள்கிட்டேருந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறதா இந்த சுமங்கலி பிரார்த்தனை அப்படிங்கிறது. இது ஒவ்வொரு குலத்திலையும் இந்த சம்பிரதாயம் இருக்கும். சம்பிரதாய பேதங்கள் சிலது இருக்கும். அந்த பண்ணுற முறையில சிலது அவரவர்கள் குல வழக்கத்துல வித்தியாசம் இருக்கும். ஆனா எங்க குலத்துல இந்த சுமங்கலி பிரார்த்தனையே கிடையாது அப்படின்னு சொல்லி பல பேர் இந்த சுமங்கலி பூஜையே பண்றதில்ல. அது ரொம்ப தப்பு. சுமங்கலி பூஜை அப்படிங்கிறத அவசியம் பண்ணணும். ஏன்னா சுபாசினி நர்ச்சன பிரீதாயை நமஹா அப்படின்னு அம்பாளுக்கு ஒரு அர்ச்சனை. சுவாசினிகளை பூஜிக்கிறதுனால அம்பாள் ரொம்ப சந்தோஷப்படுறா அப்படின்னு சொல்லப்படுறது. சுமங்கலி பிரார்த்தனை வழக்கம் இல்லைன்னாலும் நாம் வழக்கத்தை ஏற்படுத்திக்கலாம். தப்பே கிடையாது. ரொம்ப நல்ல காரியம். அவசியம் சுமங்கலி பிரார்த்தனையை 6 மாசத்துக்கு ஒரு முறை அல்லது வருஷத்துக்கு ஒரு முறையாவது கட்டாயம் செய்ய வேண்டும். ராமராம்.